நம்ம யாரும் எழுதி நின்று வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் தேவசனம் எழுதிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த 3 வசனங்களையும் நம்ம சேர்ந்து வாசி போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீரிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கவன், ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பதாக. யோனாவின் குமாரனாகிய சீமோன். அதற்கவன், ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நேசிக்கிறாயா என்று ஒரு 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாக என்றார். உட்காருவோம். நான் கடந்த வாரத்தில் அவங்களுக்கு பேச இந்த உயிர்த்தெழுதல் பின்பு இயேசு 40 நாட்கள் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், மற்றவர்களுக்கும் தம்மை உயிரோடு இருக்கலாய் காண்பித்தார் என்பதாக வாசிக்கிறோம். இந்த இயேசு பிறகு நான் யோசித்த வழியிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து போன பின்பு நடந்த சில வார்த்தைகள், சில சம்பவங்கள், இவைகளை பகிர்ந்து கொள்வது மிக நல்லது, மிக முக்கியமானது என்பதை என் உள்ளத்திலே பாரப்பட்டதுனால கடந்த வாரத்தில் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் முன்பகுதியிலே ஆண்டவர் சீஷர்களை ஒட்டுமொத்தமாய் பார்த்து, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வியை மையமாய் வைத்து, தேவ சித்தம் செய்வது அவருடைய பசியை போக்குவது. ஆகவே நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை தேவ சித்தத்தை செய்யும் பொழுது அவருடைய பசியை நாம் ஆற்றுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் பொதுவான தேவ சித்தத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ சித்தத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று தியானித்தோம். 2வது பகுதியாக ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே பேதுருவை பார்த்து கேட்ட அந்த ஒரு கேள்வியைத்தான் இந்த நாளிலே நம்மை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார் என்ற ஒரு சிந்தையோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். வசனத்தில் வாசிக்கும் வசனத்தை வாசித்தேன். அவர்கள் போஜன பண்ணின பின்பு, நமக்கு தெரியும் ஆண்டவர் சாப்பாடு இருக்கான்னு கேட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணாரா, அந்த அப்பத்தையும் மீனையும் செய்வாங்க வச்சிருந்தாரு. நீங்க பிடிச்சதுன்னு சில மீனை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. நல்ல கடற்கரையில உங்களுக்கு நல்ல அப்பத்தையும் பொரித்த மீன்களையும் என்ன செய்வாருங்க, நல்ல சாப்பாடு கொடுத்தார். சாப்பிட்ட பிறகுதான் பேர்ல கேட்கிறாரு, இந்த வார்த்தையே வர ஆரம்பிக்கிறார். ஒரு நல்ல காரியம். இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், சாப்பாடு கொடுத்துருப்போம். முதல்ல இறங்கின உடனே என்னென்ன சொல்லிருப்போம் சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் எப்படி நல்லா சாப்பாடு கொடுத்தார். அந்த ஊட்டிக்கு நான் படுதா அந்த இனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய போவது உண்டு. அவனுடைய உபசரிப்பிலே அவர்கள் தலை சிறந்தவர்கள். சண்டை போட வந்தா கூட முதல்ல சாப்பாடை கொடுத்தா என்ன ஆரம்பிப்பாங்க, சண்டை ஆரம்பிப்பாங்க. சொல்லுவோம், ஆச்சரியமா இருக்கும். சண்டை போடுறதுக்கு முன்னால நல்ல சாப்பாடை கொடுக்குறாங்க. வசந்த வாசனை அவங்க தான் ஞாபகம் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்கறதுக்கு முன்னால ஆண்டவர் நல்ல சாப்பாடை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஆண்டவர் கேட்டாரு. 3 முறை அவனிடத்துல பேரிடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இருக்கிறாயா, நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா. இந்த 3 முறை கேட்டதை அநேக பசுத்தவான்கள் சொல்கிறார்கள். ஏன் ஒரே தடவை கேட்டுக்கிறான், ஏன் ஆண்டவர் 3 தடவை கேட்டானா, பேதர் 3 தடவை என்ன செய்தாங்க, மறுதளித்தான், அதனால கேட்டாரு அப்படின்னா. எப்படியோ ஆண்டவர் அந்த கேள்வியை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர் கேட்கிறார். பேரிடத்துல எனக்கு ஊழியம் செய்வாயா கேட்கலாம். ஆண்டவர் மறுதளிச்சு போயிட்டியே இல்லை, ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலா எழுதுகிறார். ஆண்டவர் வீட்டில் பின்பு ஆண்டவர் சொல்றாரு,
போய் பேதுருவுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புகிறார். சோ அவனிடத்துல ஒரு டைரக்டா தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, நீ நேசிக்கிறாயா? மூன்றாவது கேட்கும்போது சொல்ல, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன செய்றாங்க? என்ன அருமையான பதில் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்துகிற ஆண்டவர் சொல்றத பாருங்க. இந்த காலவெளியிலே இதே கேள்வியை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்ற ஒரு கேள்வியை நேரடியா ஆண்டவர் நம்முடைய முன்னால நின்று அந்த பேரிட்ட கேட்டது போல நம்ம கேட்பாரானால் நம்முடைய பதில் என்னவா இருக்கும் என்பதை யோசிப்பார். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதான் நம்மள கேட்கிறார். இன்னைக்கு ஊழியம் செய்கிற இடத்துல நான் செய்கிற ஊழியம் அல்ல, அதை கொடுக்கிற காணிக்கை அல்ல, நான் ஆண்டவருக்காய் செய்கிற எந்த காரியம் இல்லை. ஆண்டவர் பிரதானமாய் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா. மிக அஸ்திவாரமான அடிப்படையான காரியம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளும் சரி, ஊழியம் செய்வதும் சரி, தேவனுக்கு மிக முக்கியமாய் கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும், அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதை உயிர் தந்த இயேசு விரும்புகிறார். சாதாரண நாட்கள் அவர் சொல்லி போகவில்லை. சொன்ன உயிர்த்தெழுந்து பின்பு அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சந்தித்த இடங்கள் மிக முக்கியமானவைகள். கற்றுத்தரும்படியாய் அதைத்தான் நான் உலகத்தில் எதிர்பார்க்கிறேன் என்பதை ஆண்டவர் சொல்லும்படியாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? அன்னை பேதுரு தைரியமாய் சொன்னான், ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன செய்வீங்க? அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி அறிந்திருக்கிறாரு? உள்ளத்தில் ஸ்கேன் பண்ணி தெரிய அவருக்கு வழங்க உள்ளத்திற்கிற எல்லாம் வெளிப்படையா முகத்தை பார்த்தல்ல, உள்ளத்துல நம்ம உள்ளத்துல எந்த அளவுக்கு, எந்த அளவு டிகிரி, எந்த அளவு ஆண்டவர் மேல நேசம் இருக்கு, எந்த அளவு ஆண்டவர் மேல அன்பு இருக்கு என்பதை அவருக்கு தெரியும். உள்ளத்துல, முகத்துல இல்லை, வெளியே சொல்கிற வார்த்தைகள் அல்ல. இந்த நாட்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள், தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவைதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வரும்பொழுது 7 திருச்சபைகளை பற்றி அவர் எழுதுகிறார். முதல் அதிகாரத்திலே திருச்சபை மத்தியிலே உலாவுகிறார் அவர். அந்த 7 குத்துவிளக்குகள் சபை என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அந்த 7 சபையின் தூதனுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்ன? அந்த 7 சபையிலும் தேவன் சில எதிர்பார்ப்புகளை சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு முன்பாக 7 சபைகளில் காணப்பட்ட தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அது பூர்ணமாக இருக்க வேண்டும். மனவாட்டி என்ற ஸ்தானத்தை அடைவதற்கு அது அவசியம், தேவை என்பதை அந்த 7 சபைகள் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் சபையாய் தேவன் மிக பிரதானமாய் வைத்த சபை எபேசு சபை என்பதாக நம்ம பார்க்கிறோம். எபேசு என்றால் டிசைரபிள், விரும்பப்படத்தக்கதா அதனுடைய பொருள். அந்த சபையுடைய ஆரம்பம் மிக மகத்தான ஆரம்பம். அவளை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்து ஆரம்பிக்கிறது. அதுதான் தேவன் அந்த வசனங்களை அவர் எழுதி கொண்டு வருகிறார். இங்கே சொல்லும்போது ஆண்டு பல பிளஸ் பாயிண்ட் சொல்றார். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நல்லா கவுண்ட் பண்ணுவாங்க, எத்தனை காரியத்தை சொல்ல பாருங்க. உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் பொறுமையையும் இருக்கிறதையும் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதே நினைச்சாங்க அறிந்திருக்கிறேன். இதுல நம்ம எத்தனை காரியத்தை வருவோம்னு தெரியாது. பாருங்க, எபேசு சபையில எவ்வளவு காரியத்தை பிளஸ் பாயிண்ட் சொல்ல பாருங்க. கிரியைகள், பிரயாசம், இழைப்படையாமல், எல்லாம் பொய் சொல்லிட்டு வந்தவங்களை சோதிச்சு பார்த்து கண்டுபிடித்த நிலைமை இதெல்லாம் காணப்பட்டது. அதெல்லாம் உண்மைதான். அதனால ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்ல. வாசிங்க. ஆனாலும் என்ன சொல்றாரு?
சத்தமா சொல்லுங்க பாப்போம். இவ்வளோ பிளஸ் பாயிண்ட் இருக்குப்பா, நல்லது. அதனால அப்படியே நான் கன்சாடா போயிட மாட்டேன். ஆனாலும் பாருங்க, இவ்வளோ நன்மையான காரியத்தை செய்த ஆண்டவர் எத்தனை குறை இருக்கான்? ஒரே ஒரு குறை இருப்பா. ஏன் அப்படின்னா, the foremost thing, மிக முக்கியமான காரியம், 7 சபையில ஏன் சிமிர்னா சபையை கர்த்தர் கொண்டு வரல முன்னால? ஏன் பிலதெல்பியா சபையை, மிக நேசமுள்ள சபை பிலதெல்பியா சபை, அதை ஏன் கர்த்தர் கொண்டு வரவில்லை? முதல்ல எபேசை வைக்கிறார். the order, தேவன் வைக்கிற ஒழுங்கு மிக முக்கியம். ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒழுங்கு பின்பு 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 என்று 6 நாட்கள் தேவன் ஒழுங்கை அவர் செய்து பாருங்க. அதே போல எல்லா காரியத்திலும் தேவன் ஒழுங்கை கிடைக்கப்படுகிற தேவன். இங்கே அந்த ஒழுங்குபடுத்தி தான் முதலாவது எபேசை வைக்கிறார். காரணம் என்ன? தேவன் அந்த சபையில கிரியைகள் அல்ல, அவர் செய்வதெல்லாம் நல்லதான், இழைப்படையாமல் பிரயாசப்பட்ட, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல. அதனால பாராட்டா இல்ல. ஆனாலும் உண்மையில் இருக்கிற என்ன, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்கிற குறை. அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவனுடைய விருப்பம் என்ன? எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா நத்திங், ஒன்றுமே இல்லை. அப்ப எப்படி இந்த சபை ஆரம்பித்தது? அன்பின் அடிப்படையிலே செயல்பட்டார்கள். நல்லா கவனிங்க. எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது அன்பின் அடிப்படையிலே, ஆண்டவர் மேல வைத்த அன்பினாலே சகித்தார்கள், ஆண்டவர் மேல வைத்த அன்பினாலே பொறுமையாயிருந்தார்கள், ஆண்டவர் மேல வைத்த அன்பினாலே இழைப்படையாமல் செய்தார்கள். ஆனா காலங்கள் செல்ல 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அன்பு கொஞ்சம் என்ன செய்ச்சு போயிடுச்சு, ஓடிட்டு காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன, எல்லாமே ரொட்டீன் ஒர்க்காய் போய்விட்டது, கடமையை நிறைவேற்றுவதாய் போய்விட்டது, அன்பெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் இல்லப்பா, இதெல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லை அப்படின்னு குறைன்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டாரா? அதுல சொன்ன காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் புத்திமதியாய் சொல்லுகிற வார்த்தை வாசிக்கிறோம். வாசிங்க. ஆகையால், அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருந்தீங்க நீங்க, ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் அன்பின் அடிப்படையில் செய்தீர்கள். ஆனா அங்கிருந்து இப்ப என்ன செய்தீங்க? விழுந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியாது, நீ அறியல, ஆனா விழுந்துட்டீங்க. அவர் சொல்றாரு, மனம் திரும்பி ரிப்பன். நல்லா கவனிங்க. இந்த கடைசி காலத்தின் செய்திகள் மனம் திரும்புதலின் செய்தி. சபைக்கு வெளியே அல்ல, எங்கதான் வேண்டிய, இப்ப சபைக்குள்ள விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். விசுவாசிகள் 10 வருஷமானாலும் சரி, 40 வருஷம் விசுவாசியாலும் சரி, 25 விசுவாசியா இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வழிகளை வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சபை மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லா சபைகளிலும் தேவன் சொல்லுகிற வார்த்தை தான், மனம் திரும்பு, மனம் திரும்பு. நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த மனம் திரும்புற வார்த்தை எங்க சொல்ல நினைக்கிறோம்? வெளியே சொல்ல நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் வெளியே சொல்லல, சபைக்குள்ள சொல்றார். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டியது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று. சொல்றாரு, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஒரு வார்னிங் அவர் கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இல்லாவிட்டால், எங்கே எழுதப்பட்ட வசனம்? இந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே, நிறைவேறுதலின் புத்தகத்திலே, தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. இல்லாவிட்டால் நீ சபையில வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? வசந்த பிரசமனா எப்படி இருக்கும்? இல்ல, தீர்க்கதரிசி யாரும் போவாங்க. இப்ப இருக்கிற தீர்க்கதரிசிகள் ஆண்டவனுக்கு வீடு தருவாரு, அதை பண்ணுவாரு, இதை பண்ணுவாரு, அப்படின்ற ஒரு நிலைமை தான். அதனால ஜனங்கள் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்பா, நீ குடும்ப வாழ்க்கையில சரியில்லை, நீ ஊழியர் செய்யற தவறு, குடும்பத்தில் சரியில்லாம நீ ஊழியர் செஞ்சனா தப்பு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி உண்டா? இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இல்லைன்னு சொன்னா ஒரு விளக்கு தண்டை ஒண்ணு செய்வேன் அப்படின்னா என்னதான் யூஸ்லெஸ் ஆக்கிடுவேன், பிரயோஜனத்தாய் மாற்றி விடுவேன். அப்ப இந்த வசனத்தில் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் நான் என்ன சொல்ல விரும்பினா, தேவன் அவரிடத்துல என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதான் கேட்டார் பேதுருவிடத்துல, பேதுருவே
இவர்களிலும். அந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்த பொழுது ஒரு மேகசின் நினைக்கிறேன், யாரோ மிஷனரி மேகசினை பார்த்தேன். இவர்களிலும் அப்படின்னு ஒரு டாபிக்ல ஒரு செமினார் நடத்துறாங்க. இவர்களிலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அந்த வசனத்தை போன வரைக்கும் ஆயத்தம் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ அந்த வார்த்தையை பார்த்தேன், இவர்களிலும். அந்த ஒரு வார்த்தையை வைத்து 3 நாட்கள் ஒரு மகாம நடத்துறாங்க. அப்ப எனக்கு உறுதியானது, சரி இந்த வார்த்தையில கத்தர் இந்த வார்த்தையை நம்ம பேசணும். ஆண்டவர் தான் சொன்னார், அவங்களோட இல்லப்பா, இவர்களிலும். மற்றவங்களை கம்பேர் பண்ணாத, இவர்களிலும் இடத்துல அன்பா இருக்கிறாயா? அதான் ஆண்டவருடைய கேள்வி. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல். என்ன மனம் திரும்புதல்னா, ஆண்டவர்கிட்ட நான் அன்பு கூற வேண்டும் என்று ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராய் இந்த காலவெளியிலே நான் வருவோம். பேசுகிற நானும் சரி, என்னுடைய பிரசந்தை காட்டிலும் என்னுடைய ஊழியத்தை காட்டிலும் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நான் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். இல்லாத பட்சத்தில், அந்த வார்த்தை மிக பயங்கரமான ஒரு வார்த்தை. இல்லைன்னு சொன்னா இருக்கலாம், நான் ஊழியம் செய்யலாம், பட் பிகம் யூஸ்லெஸ். தேவனுக்கு பயனற்றவனாய் போய் விடுவேன். ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயனற்றவனாய் போய் விடுவோம். இருக்கலாம், ஏதோ சொல்லுவாங்களா, பிள்ளைன்னு பத்தாச்சு அதனால கஞ்சை ஊத்தி தொலைகிறேன், அந்த மாதிரி போயிடும். ஆண்டவர் வேற வழி இல்லப்பா, ஏதோ பிள்ளைன்னு வந்துட்ட அதனால சாப்பாட போறேன், பரவாயில்ல போமா போக மாட்டோமா, அது அடுத்த கேள்வி. நீங்க அநேக எதிர்பார்க்க நினைக்கிறபடி எல்லாரும் பரவாயில்ல போயிடுவாங்க, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நோ, நீங்க ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை. மிக கவனமா இருக்கிறோம். இந்த உலகத்துல எவ்வளவு இருந்தாலும் நிச்சயமா எங்க போகிறோம். இந்த உலகத்தின் சொத்துக்கள் பெருசல்ல. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உலகமெல்லாம் நகைக்கடையை ஆரம்பித்து பிரத்யட்சமாய் வாழ்ந்த ஜாய் அலுகாஸா என்ன செய்து வந்தது தெரியாத அர்த்தம். வெளிநாட்டில் போய் 16வது மாடியிலிருந்து என்ன செய்தார், குதித்து தற்கொலை செய்து கொண்டார். பாருங்க, பணம் உதவிச்சா, கடைகளை உதவுவதா, எல்லாரும் ஜாய் அலுகாஸ் பார்க்கணும். எல்லா நாட்டிலும் வச்சிருக்கிறார். பணம், சொத்துக்கள், படிப்புகள், பதவிகள், ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. அதெல்லாம் அவசியம். அப்படி ஜெபங்கள்ல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எல்லா விதத்திலும் ஆசிரியக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதுக்கு ஆண்டவர் தருகிறார். அது பிரதானமான காரியம் அல்ல. தேவனுடைய காரியங்களிலே நாம் அவரிடத்தில் அன்புகிற காரியங்களிலே மிக கவனம் இல்லைன்னா ஏமாற்றப்பட்டு போவோம். நேர் எதிர்பார்க்கக்கூடிய பிரசங்கியார் போதிக்கிறபடி எல்லாம் பரலம் போகிறோம். நாம் வேத வசனத்தின் நிபந்தனையை நிறைவேற்றாத பட்சத்தில், தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாத பட்சத்தில், நானாலும் சரி யாரும் சரி, ஆண்டு சொல்லப்படுற ஒரே வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யப்பா தெரியாது. என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப லேசா பரலம் போறது வந்து ரொம்ப லேசு. நல்லா படிக்கிற கல்லூரியில் ஒரு இடம் கிடைக்கிறது இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? முடியுதா? ஒரு கல்லூரிலையோ ஒரு யூனிவர்சிட்டிலையோ அல்லது இன்ஜினியரிங் காலேஜ்லயோ மார்க் இருந்தாலும் பணம் இருந்தாலும், மார்க் இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும், பணம் என்ன செய்யணும் இருக்கணும். எதுவா இல்லை, அதுக்கு பிறகு ஆள் சிபாரிசு வேண்டியிருக்கு. ஒரு கல்லூரியில் உலக கல்வி காரியத்திலே உள்ளவை படிப்பதற்கு அப்படின்னா பரலோகத்துக்குள்ள போறதற்கு மிக எளிதாய் போய்விட முடியுமான்னு யோசிப்பார். நீங்க நினைக்கிறாங்க ரொம்ப எளிசா போயிடணும். இந்த பரலோகத்துக்கு பயம் இருக்குமானால் நம்ம வாழ்க்கை கவனமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில மனம் திரும்ப ஒரு வாழ்க்கை செய்வோம், இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையை செய்ய மாட்டோம். அவே இந்த வெளிப்படுத்த விசேஷத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் ஆண்டவத்தில் அன்பு கூறுவேன். அந்த கால்வெளியிலே ஆண்டவத்தில் அன்புதல் என்றால் என்ன என்பதுக்கு சில வசனங்களை சொல்லி, இன்னைக்கு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் திரும்பும் ஆண்டவர் பக்கம் திரும்பி, ஆண்டவரே நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவேன்ப்பா, நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிற அளவில் தைரியமாய் நான் உன்னால அன்பு கூறுகிறேன் என்ற இடத்துல வரத்தக்கதாய் நம்ம வேதத்துல பல வசனங்களை வாசிக்கிறோம். ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்தான், ஆண்டவரே கற்பனைகளில் பிரதானமான கற்பனை அது. அடுத்த ஒருத்தன் கேட்டான், பரலோகத்தில் நான் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? ரொம்ப ஆசை, பரலோகத்தில் போதும் ஐயா, அதுக்கு நான் என்னென்ன செய்யணும்? ஆண்டவர் பிரமாணங்களை கற்றுக்கொள். என்ன பிரமாணம் கேட்டான்? ஆண்டவர் கேட்டாரு,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நினைச்சுவாயாக, அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல 10 கற்பனைகளை 2 கற்பனை அடங்கிட்டார். 10 கற்பனை பார்த்தீங்கன்னா ரொம்ப விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. முதல் 5 காரியங்கள் ஃபர்ஸ்ட் தேவனுக்குள்ளது, 2வது மனுஷனுக்கு, பிறனுடைய எழுச்சியாக, அதுபோல மனுஷனுக்குள்ளது. அப்ப அவனை நேசிச்சோம்னா என்ன செய்ய மாட்டோம். ஆண்டவர் நேசித்தால் இந்த 2 கற்பனைகளை தேவன் உள்ளடக்கி விட்டார். இன்னொருத்தர் ஆண்டவர் சொல்றாரு, முதலாம் கற்பனை தான் பெருசு நினைக்காதீங்கப்பா, அதுக்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை. அப்ப முதல் கற்பனைக்கு எவ்வளவு வெயிட் இருக்கோ, எவ்வளவு மதிப்பு இருக்கோ, அதே மதிப்பு தான் எந்த கற்பனைக்கு இருக்கு, 2வது கற்பனை. இந்த காலவெளியிலே அப்படி உள்ள ஆண்டவர்கிட்ட அன்பு கூறத்தக்கதான ஒரு கொண்டு வரும். ஃபாதர் அன்பு கூறுவேன் அப்படின்னு பாடுறதுனால அன்பு கூறுவேன், ரொம்ப பயபக்தியோடு ஆண்டவரே நம்ம அன்பு கூறுவோம்ப்பா இல்லை. வசனம் சொல்லுது, நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலும் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும். கிரியையினாலே அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பவுல் அப்போஸ்தலன் வரங்களை குறித்தும் பல காரியங்களை குறித்து சொல்லும் முன்பதாக 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் முதல் வசனத்திலே முதல் வார்த்தையாய் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் முதல் வசனம். எதை நாடுங்கள் சொல்றாரு? அன்பை நாடுங்கள். அன்பு தானா வராது, தானா கிடைக்காது. சீக்கி தேட வேண்டும். அன்பை தேடு, அன்பை தேடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் மத்தேயு 24 அதிகாரத்தில் இறுதி காலத்தின் சம்பவத்தை குறித்து அவர் எழுதிக் கொண்டே வருகிறார். வரும்பொழுது 12 வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன வசனத்தை வாசிங்க? 12 வசனத்தை வாசிங்க. அப்போ அக்கிரமம் மிகுதியாவதினால் யாருடைய அன்பு தந்து போகுமா? கொஞ்சம் பேர் இல்ல, இன்னைக்கு அதை பார்த்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் பார்க்கிறோம், சபைகளிலே பார்க்கிறோம், கிறிஸ்தவ குடும்பங்களிலே பார்க்கிறோம். அன்பில்லாத ஒண்ணாம அன்பு குறைந்து போகும். நான் இப்பயும் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயுல 3:3 அன்பு அநேகரை 2 தீமோத்தேயு 3:3 அக்கிரமம் சுபாவ அன்புள்ளார்களாய் 2 தீமோத்தேயு 3:3 வாசிக்கிறோம். சுபாவ கடைசி நாட்களின் ஒரு பட்டியலை குறித்து எழுதுகிறார். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதிட்டு அதுல ஒண்ணு என்ன சொல்றாரு? என்ன அன்பு இருக்காதா? சத்தமா சொல்லுங்க. சுபாவம் என்ன? புருஷன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், மாமனார் மாமியார், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அப்படின்ற அந்த அன்பு என்ன செய்யாதா இருக்காது. நீ பேப்பர்ல பாசிக்கணும். நீங்க ஒரு செய்தித்தாளை ஒரு நாள் காலையில் எடுத்து வாசிங்கன்னா ஒவ்வொரு நாளும் எத்தனை புருஷர்கள் எத்தனை மனைவியை கூடான்னு பாருங்க. எத்தனை மனைவி தன் புருஷனை கொள்ளுகிறான்னு வாசிங்க. வினோதமான காரியம் வருது. வெட்டி வெட்டி சூட்கேஸ் வச்சாங்க. கடநாட்டில் பேப்பர்ல வாசி, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பெட்ரோல் எழுப்பி பிள்ளையை கொலை செய்கிறாங்க. தங்களுடைய தவறான உறவுகளுக்கும் தங்களுடைய போக்குக்கும் பிள்ளைகள் இடைவராயிருக்கலாம் வெட்டி கொள்கிறார்கள். என்ன அன்புள்ள சுவாபம் வந்துருச்சு. அந்த நாட்கள் வந்துட்டு இருக்கிறோம். கடைசி காலம் அல்ல, கொடிய காலம். ஆண்டவர் வருகை நாட்கள்ல எப்படி சோதோம் குமாரத்துடைய அக்கிரமம் மிகுதியாய் நிரப்பினோ அதே போல தேசத்தில் அக்கிரமம் மிகுதியாக்கப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பங்கள் இல்லை அன்பு. எத்தனை பிரச்சனை. அன்பு இருக்குமானால் வேதம் சொல்லு தெளிவான பாவத்தை என்ன செய்யுமா மூடு. அந்த குற்றத்தை பார்க்காது. குடும்பங்கள் எத்தனை குற்றங்கள். ஏன்? அன்பு இல்லாதனாலதான். அன்பு இல்லாதனால புருஷன் மேல குற்றம், மனைவி மேல குற்றம், சொந்தக்கார மேல குற்றம், பக்கத்துல குற்றம், மற்றவங்க மேல குற்றம். கடைசி காலங்கள் இதெல்லாம் வைத்துக் கொண்டு தேவராஜ்யத்துக்கு போவது என்பது முடியாத காரியம். அதுதான் கர்த்தர் அந்த காலவெளியிலே
எபேசியல்ல சொல்லப்பட்ட எபேசு சபை கொடுத்த அந்த எச்சரிப்பை தேவன் அந்த காலங்களிலே ஒவ்வொருக்கும் தர விரும்புகிறார். அன்பு என்ற நிலைமையில இல்லைன்னு சொன்னால் இல்லை. உள்ள ஆவின் அபிஷேகம் பெற்றிருக்கலாம். பரிசுத்த அபிஷேகம் பெற்றால் என்ன? ரோமர் 5:5 வாசிக்கிறோம். ஆவின் அபிஷேகம் என்பது சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசுவது அல்ல. பேசணும், பேசுகிறோம். பரிசுத்தாய் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும், தனியாய் பேச வேண்டும், அதல்ல. தேவ அன்பு ஊற்றப்பட்டு சொல்லப்படுகிறது. பசுத்தான் வரும்பொழுது என்ன அன்பு ஊற்றப்படுகிறதா? தேவ அன்பு. எப்படி நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கொஞ்சம் இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உங்க ஊழியத்துல தேவ அன்பு இருக்கா? பசுத்தாவில ஊற்றப்பட்டாரா அல்ல வேற ஆவி எது இருக்கா? அப்படியே பார்க்கணும். தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குமானால் நாம் அன்பு கூறுவோம். அன்புதான் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவை இந்த காலவெளியிலே அன்பு என்பது மிக முக்கியம். உயிர்த்தெழுந்த இயேசு அதனால்தான் பேதத்தில் கேட்க, அப்பா நீ என் அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா? ஒரே கதைதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கேட்கிறார். நீ லவ் மீ. தேவனிடத்தில் அன்பு செலுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கை செத்திருப்போம், அன்பிலே நடந்து கொள்வோம் என்று எழுதப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். அன்பை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பைபிளில் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷத்திலும் யோவான் நிருபங்களிலேயும் அவன் அன்பாயிருந்த சீசன் என்று எழுதப்படுகிறது. அவன் தான் அன்பை குறித்து அதிகமாய் எழுதி கொண்டு போகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடியும். அவன் இன்னைக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் போல நான் ஆண்டவர்கிட்ட உண்மையா தான் அன்பா இருக்கனா அப்படியே வசனத்தின் பகுதியை வைத்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய வசனம் இப்படி உண்மையான ஒரிஜினல் நகதானா என்று உராய்கள் என்ன செய்வாங்க? உராய்ந்து பார்க்கிறார்கள். ஒரு உராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உண்மையான நகை என்பது என்ன செய்யுங்க? வெளிப்படும். அதே போல வேத வசனத்தை வைத்து நம்ம கொஞ்சம் உராய்ஞ்சு பார்ப்போம். வேத வசனத்தை கொஞ்சம் கந்தம் நம்ம நிப்பாட்டி பார்ப்போம். இந்த வசனத்தின்படி சரிதானா? இந்த வசனத்துல சொல்லபடி நான் அன்பு இருக்கிறேனா? நான் ஆண்டோட்ட அன்பு விடுறேன்னு சொல்லி பாடுறேனே, ஆண்டோட்ட அன்பு விடுறேன்னு சொல்லி சொல்றேனே, நான் உண்மையாத்தான் அன்பு விடுறேனா என்பதை சற்று வேத வசனத்தின் அடிப்படையிலே நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் சற்று மனம் திரும்பின வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்கள் மிக விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, மிக விரைவாய் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே சில வசனங்களை வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஏராளமான வசனம் இருந்தாலும் 1-2 வசனம் மாத்திரம் அப்படியே சொல்லி போகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் எப்படி இருக்கிறான்? முதல்ல என்ன செய்யணுமா? கற்பனைகளை என்ன செய்யணும்? எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் பெற்றுக்கொள்றதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. பெற்றுக்கொள்ள வேணும். ஆயிரத்தை வாசிக்கிறீங்க, காலையில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வசனத்தை பேசுறான்னா பெற்றுக்கொள்ள. ஆண்டவரே இது எனக்கு தான்ப்பா நீங்க சொல்றீங்க என்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம கீழ்ப்படிய முடியாது. இன்னைக்கு அநேக ரிஜெக்ட், வசனம் வந்த உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிடுது. இது யாருக்கோ, எனக்கு இல்லை. இதயத்தில் நல்ல ஒரு இரும்பு திரையை போட்டு மூடினது போல மூடி இருக்கிறது. அதல்ல, வசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு என்ன சொல்லிடுறப்பா. ஒவ்வொரு ஞாயிற்றும் வரும்பொழுது தேவசபை ஜெபிச்சுட்டு வரணும். நீங்க வீட்டில் ஆண்டவரே எனக்கு என்னோட என்ன பேச போகிறீர், எனக்கு என்ன வார்த்தை தருகிற ஆண்டவரே. ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது பிற என்ன செய்யணுமா? அதை நம்ம என்ன செய்யணும்? சில பெற்றுக்கொண்டு மற்றவங்க பேசுவாங்க, அதை சொல்றதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை கீழ்ப்படிய வேண்டும். 23ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை என்ன செய்வான்? கை கொள்ளுவான்.
ஒருவன் அன்பாயிருந்தால் அன்பாயிருக்க என்று சொல்வானால் என் வசனத்தை அவன் நிச்சயமா கை கொள்ளுவான். 2025 வருஷத்துல இந்த மே மாதத்தின் 3வது வாரம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4 வாரங்கள், சில வாரத்தில் 5 வாரம். எத்தனை செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் எத்தனையோ வசனங்கள் ஊடாக நம்முடைய வாழ்க்கையில பேசியிருக்கலாம். அல்லது நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவரோடு பேசியிருக்கலாம். அந்த வசனங்களை என்ன செய்தீர்கள்? அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு இடம் கொடுத்தீர்கள்? அந்த வார்த்தையின்படி செய்தோமா? ஆண்டவர் சொன்னார், ஒரு என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை என்ன செய்வான்? கை கொள்ளுவான். இல்லை, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுவதை காட்டிலும் நான் சொல்றேன், என்னிடத்தில் பிரசமன இடத்துல ஆண்டவர் என்னிடத்தில் எதை விரும்புறதில்லை. நான் அவருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படியேன். தேவ சத்தத்துக்கு, மனிதனுடைய சத்தத்துக்கு அல்ல. ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மனிதனுடைய ஆலோசனைக்கும் மனிதனுடைய யோசனைக்கும் நான் கேட்டு நடந்துட்டு ஆண்டோடைய வார்த்தை விட்டேன்னா என் வாழ்க்கையில் அம்போ மிக பரிதாபம். ஆண்டவர் எப்படி கொண்டு சொல்ல விரும்புகிறார்? என்ன வார்த்தை கொடுக்க விரும்புகிறார்? இந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஆண்டு கொடுத்த ஊழியத்தை செய்ய வேண்டும். தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன? விளையாட்டாக அல்ல. சபை ஊழியர், சபை போதர் என்ற இடத்துல எளிதான காரியம் அல்ல. நினைக்கிறாங்க என்னன்னா ஊழியம்னா ஒரு பிரசவம்னா போதும். இல்லை, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிய வேண்டும். இல்லைன்னா மனம் திரும்பும். சொல்ல இன்னைக்கு காலையில் ஆண்டவரே வார்த்தை கேட்கறது மாத்திரமல்ல, நான் மனம் திரும்ப ஆண்டவரே என் வாழ்க்கையில் எதை விட சொல்லிடோ அதை நான் விடுறேன், எதை சரி செய்ய சொல்லிடோ அதை நான் சரி செய்ய ஆண்டவரே என்ற ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். அப்படி இல்லைன்னா 1000 பிரசங்கள் கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் மனம் திரும்புவது ஏற்படாது. ஆண்டவர் சொன்னார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் வனாந்திரத்திலே கோமட்டம் நடந்தது போல உங்கள் இருதயம் என்ன செய்யாதீங்க, கண்ணுப்படுத்தாதீங்க. ஆண்டவர் சொன்ன உடனே அதை கீழ்ப்படிய எது வந்துருச்சுன்னா பெரிய கிருபை. அப்படி இல்லைன்னா கவனிங்க, நித்தியத்தை இழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாயிரும். நான் அந்த உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, போதிக்கணும். எது சரியான வழி என்று போதிப்பதற்குத்தான் ஆண்டவர் ஆசாரில் வைத்திருக்கிறார். ஆசாருடைய வேலையே என்னன்னா, எது தீட்டானது, எது தீட்டில்ல, இது எப்படி அது எப்படி என்பதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய்த்தான் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களை தேவன் ஏற்படுத்தி வைத்தார். அதான் ஊழியக்காரனுடைய வேலை. உலகம் முழுவதும், வாரம் முழுவதும் உலக வேலையில் இருக்கிறோம். பல சூழ்நிலையில் காணப்படுகிறோம். பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். பலவிதமான காரியங்கள் மாற்றப்படுகிறது. அது மத்தியிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதைத்தான் சபையோடு வருகிறோம். சபைக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும். இதுக்கு நான் நித்தியத்திற்காக, சபை என்பது இந்த உலகத்துக்காக அல்ல. இங்க வாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் உண்மைதான். ஆனா இன்னைக்கு அநேக இடங்கள் அப்படி அழைப்பு கொடுக்கிறார்கள். அது தவறு. நித்தியத்துக்கு என்று உங்களை உருவாக்குற இடம் தான் சபை. உலக ஆசீர்வாதமாக கொடுத்துட்டு நித்தியத்துக்கு இல்லைன்னா என்ன பரிகாரம்? உலகத்தார போல போயிடும். அதல்ல. உலகத்தின் நன்மைகளை ஏவன் சந்திக்கிறார், அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பு கர்த்தர் ஒருவரையாவது தாங்கள் இருந்த நிலைமையில வைக்கிறதே இல்லை. கர்த்தர் அவளை காட்டிலும் உயர்த்துவாரே தவிர பல நிலைமை இருக்க மாட்டாங்க யாரும். அது ஆண்டவருடைய காரியம். ஆனால் அதற்காய் மாத்திர சபை இல்லை. சபை என்பது நித்தியத்தை குறித்த காரியங்களை கற்றுக் கொடுத்து தேவராஜ்யத்தை கொண்டு போக வேண்டும். மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் மத்தேயு 7 போன சொன்னேன், கர்த்தாவே கர்த்தாவே சொன்னார்கள். இல்லை, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனே கற்பாறை மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷன் செய்வேன் ஒப்பிடுவேன். அதான் கான்ட்ராக்ட் சொல்லி வர்றார். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவன். 1 யோவானிலே வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதை குறித்து. அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்லன்னு வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனங்கள் பாரமானவர்கள் அல்ல, கஷ்டம் அல்ல. நம்ம கடினமா தெரியுது, ஆனா கடினமான காரியத்தை அதை சொல்ல மாட்டார். ஆவே இந்த காலையில் ஆண்டவரே
நம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும். வாழ்க்கையில எந்த நிலைமையினாலும் இந்த வார்த்தையை நான் கை கொள்ளும் பொழுதுதான் நான் நம்மிடத்தில் அன்பு கூறுவேன் வசனம் சொல்லுது. அதான் நமக்கு தெர்மாமீட்டர், அதான் நமக்கு உராய்கள். நான் கீழ்ப்படிவேன்னு சொன்னா என் வாயில ஆண்டவரை அன்பு கூறுவேன்னு சொல்லி 1000 தடவை சொன்னாலும் சரி, அது முழுவதும் வெற்று வார்த்தைகளாய் போய்விடும். வேண்டாம், தேவ வார்த்தைகள். இரண்டாவதாக வாசியுங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இந்த கற்பனையை பவுல் சொல்லவில்லை, பேதுரு சொல்லல, மோசேயும் சொல்லல. யாரால பெற்றிருக்கிறோமா? கர்த்தரால். அவரே கொடுத்திருக்கிறார். என்ன தேவனிடத்தில் அன்புதான்? என்ன நான் சகோதரத்திலும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். மற்றவர்கள் அன்பு கூற வேண்டும். வேத சொல்லுது முந்தின வசனத்தில், காண்கிற சகோதரத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி செய்வான்? பொய். அவன் பொய்யன் என்று எழுதப்படுகிறது. மற்ற இடத்துல நான் எப்படி அன்பு கூறேன்? யோவான் 15 வாசிக்கிறோம். இந்த புதிய கற்பனையை சொல்றார் ஆண்டவர். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க சண்டை போட்டுட்டு தகராறு பண்ணிட்டு நான் ஆண்டவர் அன்பு கூறேன்னு சொல்லி 1000 சொன்னாலும் அது ஆண்டவர் அன்பு கூறல. வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி மற்றொருத்தர் அன்பு கூற வேண்டும். குறை இல்லாத மனிதர்கள் இல்லை. நல்லவனை கவனிங்க. எல்லாத்துக்கும் குறை இருக்கு. குறை இல்லைன்னா நம்ம இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பூர்ணமாயிடுச்சுன்னா எங்க கொண்டு வர குறை இருப்பதனால தான் ஆண்டவர் சபையை வைத்து குறைகளை நிவர்த்தி ஆக்க வைத்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில குறை உண்டு, சபை வாழ்க்கையில குறை உண்டு. ஆனா குறைகளை நிறைவாக்குவதா இருக்கிறார். அப்ப மனுஷர்கள் என்று சொல்லும் பொழுது குறைகள் உண்டு, குறைகளையே பார்க்கிறதல்ல. ஆண்டவர் சொன்னார், அப்பா குறை பார்க்கறது சரிதான், அடுத்தவங்க கண்ணில் என்ன இருக்கு? துரும்பு இருக்கு. ஆனா உன் கண்ணில் என்ன இருக்கு? உத்தரமே இருக்கு. சொல்ல பாத்தீங்களா? இல்ல, இந்த குறை சொல்லுகிற ஆவி அது பிசாசினுடைய ஆவி, பிசாசின் ஆவி. அன்பு இருக்குமானால் அதை கவர பண்ணிடும். அவ்வளவுதான். அந்த அன்புன்னு சொல்லும்போது மாம்சமான அன்பு அல்ல. நீ வீட்டுக்கு கொடுத்து வந்தா நான் வீட்டுக்கு கொடுத்து என்ன செய்வேன்? வருவேன். சில கேட்பேன், கல்யாண வீட்டுக்கு போல, அவங்க என்ன கல்யாண வீட்டுக்கு என்ன செய்யல, எங்க வீட்டில் நடந்த கல்யாண வீட்டுக்கு என்ன செய்யல, வரல. அது நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இந்த அன்பல்ல தேவன். ஆண்டுடைய அன்பு என்பது 1 Corinthians 11 கொஞ்சம் போய் வீட்டில் உட்கார்ந்து வாசிப்பார். அந்த அன்பு இருந்தா எப்படி இருக்கும்? சகலத்தையும் என்ன செய்யுமா? எத்தனை இடி இடிச்சாலும் என்ன செய்யும்? சொல்லுங்க, தாங்கும். எத்தனை இடி இடிச்சாலும் செய்யும்? தாங்கத்தான் செய்யும். அப்படிதான் இருக்கு வசனம். பரவாயில்ல 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 பரவாயில்ல. சிலர் எவ்வளவு நாள் தான் தாங்கிட்டே இருக்கிறது? ஆண்டவர் கிருபை கொடுக்கிற வரை தாங்கிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு நாள் வரும், அப்ப தெரியும். தற்பொழுது நடக்கிறது. உன்னை காட்டினா எவ்வளவு பெரியவன் தெரியுமா? இல்ல, தீங்கு நினையாது, செய்யல. ஆனா உள்ளத்தை நினைச்சோம்னாலே ஆண்டவர் தெரியும். அப்படி இல்லாம ஆண்டவர் சொல்லாரு, அப்படி இல்லாம எத்தனை தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி, செத்தவனை உயிரோட எழுப்பினாலும் சரி, எல்லாம் வேஸ்ட், நத்திங். எல்லாவற்றிலும் எது பெரியது? அன்பே பெரியது. அந்த நாட்டில் ஒரு பாட்டு பாடும், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். இப்ப அந்த பாட்டுலாம் போயிடுச்சு, ஆசீர்வாதமாய் பிரதானம் வந்துருச்சு. பாருங்க, சகோதரத்தை எப்படி அன்பு, மற்ற இடத்துல எப்படி அன்பு வருகிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையான ஒரு தேவன் வசனத்தை நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்ல, தேவனுடைய வார்த்தை மூலம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாட்டில் உயிர்த்தெழுந்த பின்பு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்து நான் சில கதை பார்த்த வழியில் யோவான் 21 2 காரியங்களை ஆண்டவர் காட்டினார். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். மற்றவர்கள் அன்பு கூற வேண்டும். சொல்லுங்க, குறைகள் இல்லாமல் இல்லை, பலவீனம் இல்லாமல் இல்லை, எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிற மனப்பான்மை தேவை. எப்படி அன்பு வந்தாலும் கிறிஸ்து சபையில் அன்பு வந்தது போல, கிறிஸ்து அன்பிலே நடந்தது போல எபேசியர் 5:2 வாசிக்கிறோம்.
அன்பில் இருந்து கொள்ளுங்கள். எப்படி ஆண்டவர் எப்படி அன்பு கொண்டார்? சத்துருக்களாக இருக்கிற துரோகிகளாக இருக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கவில்லை, அன்பு கொண்டார். நான் செய்த தவறையும் நான் செய்த பாவத்தையும் தேவன் கணக்கு பார்த்திருப்பாரானால் பக்கத்தில் வந்திருக்க முடியாது. ஒரே தள்ளுதான் மரணத்தை போய் சேர்ந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். குடும்ப உறவு முறைகளாலும் சரி, சபை விசுவாசிய வாழ்க்கையாலும் சரி, உங்க சொந்தக்காரருடைய வட்டாரமானாலும் சரி, அல்லது உங்களுடைய நண்பருடைய வட்டாரமானாலும் சரி, வேதம் சொல்லுது, யாவரோடும் சமாதானம் இருக்கணும் செய்யுங்க, நாடுங்கள். அன்பு இருக்குமானால் சார் தாங்கிக்கொள். அப்படி இல்லைன்னு சொன்னா, நான் ஆண்டவர்கிட்ட அன்புகிறேன்னு சொல்லி எத்தனை 1000 தடவை பேப்பர்ல எழுதி வச்சாலும் அது வெறும் பொய், மாயை, ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதான் அர்த்தம். சகோதரத்தில் அன்புகிறோம் சொல்லுவாங்க. 1 அதிகாரத்தை உட்கார்ந்து வாசி. அந்த அன்பு இடத்துல இருக்குமானா ஆண்டுடைய வார்த்தைகள் எப்படி யோசிப்பார். யாக்கோபு 2 அதிகாரம் 8 வாசி பார்ப்போம். யாக்கோபு 2:8 என்ன எழுதப்படுகிறது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பாருங்க என்ன பிரமாணம் சொல்லப்படுகிறது? கோல்டன் ரூல். வேதத்தில் சில கோல்டன் ரூல், ராஜரீக பிரமாணம், சாதாரண பிரமாணம் அல்ல, இது ராஜரீக பிரமாணம். நிறைவேற்றும். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். நம்முடைய பார்வை மற்றவர்களை பார்க்கும்போது அன்பின் பார்வையா இருக்கும், குற்றம் கண்டுபிடிக்கிற பார்வையா இருக்காது. யாரான சத்துருக்களாலும் சரி, யாராலும் சரி, ஆண்டவர் தன்னை காட்டி கொடுக்க யூதாஸ் வருகிறான். யூதாஸ் வந்த வழியிலே ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனை பார்த்து, சிநேகிதனே, மொத்தத்து நாளையப்பா காட்டி கொடுக்க போகிற துரோகின்னு சொன்னாரா? யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் உன்னை வச்சு இவ்வளவு ஊழியத்தில் பழக்க வச்சேனே, அட படுபாவியே அப்படின்னாரா? இல்ல, சிநேகிதனே. அந்த அன்பைத்தான் தெய்வம் நமக்கு தருகிறார். சில சொல்லுவாங்க, அவனை பார்த்த பார்வையில புரிஞ்சிருப்பான் அப்படின்னாங்க. என்னன்னா அவர் மேல கோபமா இருக்காருன்னு பார்த்த பார்வையில தெரியுமா? விசுவாசிகள் என்று சொல்லப்படுவதற்கு அர்த்தம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் குற்றச்சாட்டு. பாவியான ஸ்திரியை கொண்டு வந்து குற்றச்சாட்டினார்கள். குற்றச்சாட்டுதான் நூற்றுக்கணக்கான குற்றம் சாட்டலாம். இல்லை, ஐக்கியத்தை பாதுகாக்க வேண்டுமானால் தேவனுடைய அன்பு, குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டுமானால் அன்பு தேவை, அவசியம். அன்பு குறைச்சாய்ப்போடு காரியம். ஆகவே மறந்துடும். ஒரு குடும்ப வாழ்க்கையில் சரி, கணவன் மனைவியானாலும் சரி, ஒரு வாழ்க்கையில மட்டும் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், குற்றம் கற்பிக்கிற காரியத்தை முதலாவது ஒழிக்க வேண்டும். என்ன சொன்னா நித்தியத்தை நாம் இழந்து போவோம் என்பது ஒரு பயம் நமக்குள்ள உருவாட்டும். விளையாட்டு இல்லை, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மற்றொருத்தரையே அன்பு வருவோம். வார்த்தையை சொல்லி விரும்புகிறேன். 1 யோவான் 3 அதிகாரம் 16-17 வாசிங்க. தேவன் நம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக என்ன வருகிறோம் சொல்லப்படுகிறது? ஜீவனை கொடுக்க. நல்லா கவனிங்க, எதை கொடுக்க? ஜீவனை கொடுக்க என்ன வருகிறோம்? கடனாக இருக்கிறோம். இன்னும் அடுத்த வசனம், ஒருவன் உலக ஆஸ்தி உள்ளவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சலா இருக்கிறான், அவன் தேவையோடு இருக்கிறான் என்பதை தெரியும், நல்லா தெரியும். தெரிந்து என் இருதயத்தை அவன் அடைத்துக் கொண்டால், பாத்தீங்களா என்ன சொல்லுது? லவ் ஆல்வேஸ் கிவ்ஸ். அதை நான் சொல்லி முதல்ல, அன்பு கொடுக்கும். தேவனுக்கு அன்பு கூறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டோட என்ன செய்வோம்? நேரத்தை கொடுப்போம்,
நம்முடைய பணத்தை கொடுப்போம், நம்முடைய தாளந்தையில கத்திரிக்காய் செய்வோம், கொடுப்போம். பாருங்க, சில நாட்கள் முன்பு ஒருத்தர் போன்ல பேசியிருந்தேன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பரிதாபமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஊழியம் செய்கிறார். அவர் சொன்னார், பெரிய பெரிய சபையில் போகும்போது 10 ரூபா தான் கணிக்க விடுவேனார். ஏன்னா மட்டும் தான் இருக்க. அப்ப நான் நினைச்சேன், அடிப்படை இவருக்கு எங்க போடுறாரு காணிக்க? சர்ச்சுக்கு. கத்தர் கொடுக்கல, எப்படி ஆண்டவர் ஆசிரியப்பாரு? ரொம்ப பரிதாபமான ஸ்டேட்மெண்ட். ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் பாரு. அன்பு இருக்குமானா அது அளவிட முடியாது, நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா அது அன்பு ஆல்வேஸ் கிவ்ஸ். அன்பு கொடுக்கத்தக்கதாவது. நம்ம அன்பு சொல்லணும்னா ஏதாவது விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்யணும், எப்படியாவது நான் ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது நான் கொடுக்கணும் அப்படின்னா விரும்புகிறோம். அன்பு தேவன் நம்மளத்தில் அன்பு இருந்ததுனால அவர் ஜீவனே கொடுத்தாரா. அதனால வேதம் சொல்லுது, சகோதரனுக்காக எதே கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க, ஜீவனே கொடுக்க என்னவா இருக்கிறோம்? கடனாளியா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கடன் இல்லைனா கூட நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்க கடன்காரன் தான், கோடி ரூபாய் வச்சிருந்தாலும். நீங்க நினைக்கலாம் உங்க வேலை கோடிக்கணக்கான ரூபா இருக்கு, சொத்து இருக்குன்னு. ஆனா மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யாத பட்சத்தில் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் கடன்காரர்கள். அத டெபினிஷன் சொல்வதற்கு அடுத்த வசனம் சொல்றாரு, நீ உலக ஆஸ்தி உனக்கு ரொம்ப இருக்கப்பா, உன் சகோதரன் தேவையோடு இருக்கிறான், அதை பார்த்துட்டு கொடுக்காம இதயத்தை அடைத்தால் உனக்குள்ள தேவ அன்பு என்ன செய்யும்? எப்படி நினைக்கும்? இருக்காது தேவ அன்பு. ஆதி திருச்சபை தேவ அன்பிலே கட்டப்பட்ட சபை. குறைவுள்ளவனுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். யோசிப்பாரு. நான் அப்படியே நடக்க வேண்டும். தேவனை பொல்லாத ஆசீர்வாத ஸ்தோத்திரம். எப்படி மற்றவர்கள் கொடுக்கலாம், எந்த விதத்தில் உதவி செய்யலாம், திங்க் அபவுட் இட். அதை குறித்து நினைக்க வேண்டும். இந்த நல்ல சமாரியன் சபையை தோற்றுவித்த கிளாடியஸ் ராஜ். இந்த நல்ல சமாரியன் என்ற பெயர் வைப்பதற்கே காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். காயப்பட்டவர்கள், நொறுங்குண்டவர்கள், சொந்த வாகனத்தில் ஏற்றினாங்க. சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து காசை கொடுத்து, அப்பா செலவழி இன்னும் மீதியா இருந்தா என்ன செய்வாங்க? அந்த ஒரு எண்ணத்தோடு அடிப்படையில் தான் இந்த நல்ல சபை பெயரே அவர் வைத்தார். அந்த நாட்டில் ஊழியத்தின் ஆரம்பம் சபையில் நான் அவரோடு பல நாட்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வாஞ்சதுதான், நீங்களே ஒரு கோடி ரூபாயை கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷத்தில் யார் கொடுக்கலாம், எங்க கொடுக்கலாம், எந்த ஊழியத்தை கொடுக்கலாம், அடுத்த ஒரே வார்த்தை எல்லாம் கையில் காலியாயிரும். எபேசுவில கண்டிப்பா சொன்னார், எல்லாம் இருக்குப்பா, ஆனா என்ன இல்ல? அன்புள்ள. அன்பின் அடிப்படையில் வேத வாசிப்போமானால் எத்தனை அதிகாரம் வாசித்தாலும் சலிக்காது. அன்பு ஆண்டவர் மேல இருக்குமானா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தது போல அதோட முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு இடத்துல இருக்காது. அன்பு இருக்குமானால் ஆண்டவரோடு ஜெபிச்சு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே போதுமாடா சாமி இன்னைக்கு 2 நேரம் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்ற நம்ம வராது. இப்படி வரும், இன்னும் எவ்வளவு ஜெபம் பண்ணலாம், இன்னும் எப்ப பைபிள் வாசிக்கலாம் என்ற ஒரு ஆசை உண்டாகும். அந்த ஆசை உள்ளத்துல இல்லைன்னா அந்த அன்பு பிரச்சனை, தேவன் மையத்தில் அன்பு பிரச்சனை இருக்கு. சொல்லி மனம் திரும்பும். கர்த்தரை சொல்லுகிற காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்ப ஒரு இடத்துக்கு வர வேண்டும். உயிர் தந்தை இயேசு நம்ம ஆராதிக்கிறோம். செத்து போன ஆண்டவர் அல்ல, உயிர் தந்தை இயேசு ஆராதிக்கிறோம். ஆகவே நாம் ஒரு மனம் திரும்பின ஒரு நிலைமையிலே அவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பை செலுத்தலாய், அன்பின் அடிப்படையிலே சொல்லாய் காணப்பட வேண்டும். அடுத்து 2 வார்த்தை சொல்லுவோமே. 97ஆம் சங்கீதம் 10ஆம் வாசிங்க பார்ப்போம். 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை செய்யாதிருங்கள் அப்படின்னு இருக்கா? எப்படி இருக்கு? செய்யாதிருங்கள். என்ன செய்யாதீங்க? வெறுத்து விடுங்கள். தீமையான காரியத்தை வெறுங்கள். செய்யாதீங்க அப்படின்னு வெறுக்கிறது. பாவமான காரியங்கள், தீமையான காரியங்கள் வெறுக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், தீங்கான காரியத்தை கண் முன்னாலே வைக்க மாட்டேங்க அப்படின்னாமே. யாப்பை சொல்ல, ஆண்டவரே தீங்கனை துக்கப்படுத்த கூட, ஆண்டவரே என்ன பயம், யோசிச்சு பாருங்கள்.
ஆண்டவர்கிட்ட அன்பு வந்தோம்னா தீமையான காரியத்தை செய்ய மாட்டோம். தெசலோனிக்கேயர் பவுல் எழுதுகிறார், பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். தீமைன்னு தெரியுதா, என்ன செய்ய விட்டு. இங்க போனா சண்டை போடுவோன்னு தெரியுதா, அங்க போகாத. இவர்கிட்ட பேசினா பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வருது அப்படின்னா போகாத, பேசாத. நம்ம என்ன செய்வோம், போய்த்தான் பார்ப்பாங்க, ரெண்டுல ஒரு கை பார்த்துருவாங்க என்ன ஆகுதுன்னு. இல்ல, மனுஷத்துக்கு நம்ம ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டோடைய கண்கள் உயிர்த்தெழுந்த இயேசு உனக்காக ஒரு இவ்வளவு சொன்னேப்பா, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா யோசிப்பார். இந்த காலவழியிலே ஆண்டவர் திரும்ப, ஆண்டவரே இதே சபை நிலைமை உங்களுடைய வாழ்க்கை நிலைமையை மாற வேண்டாம். நான் அன்பு கூர்ந்து தீங்கான காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வெறுத்து வெளியே வர ஆண்டவரே. கடைசியோட சுவாசிங்காப்போம். ஆண்டவர் சொன்னாரு யோவானிடத்தில், என் ஆடுகளை என்ன செய்வாயாக. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தோமானா ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யாம இருக்கவே மாட்டோம். ஊழியம் என்று சொன்ன உடனே சபைக்குள்ளே இருக்கிறதை நீங்க யோசிக்க கூடாது. பிரசங்கம் பண்ணுவதையோ பாட்டு நடத்துவதையோ அது அல்ல. தேவனுக்கு நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், அழிந்து போகிற ஆத்மாக்களை ஜெபிக்கணும், ஜெப ஊழியம் செய்யணும். நீங்க சில சுவாசங்கள் ஊழியமே தரல, உங்களுக்கு என்ன ஊழியம் எங்க இருக்கு? என்ன ஊழியம் சமயத்தை ஆண்டவர் நீங்க வச்சிருக்கிறார். உங்களை பிரசங்கம் பண்ணவும், உங்களை பாட்டு நடத்தவும், உங்களை ட்ரெயின் பண்ணவும் நீங்க வெளியே செய்யணும். பக்கத்து வீட்டில் ஒரு 4 பேரை ஆதாயம் பண்ணி உங்க வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடத்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. சபையில் எதிர்பார்ப்பது முற்றிலும் தவறு. சபையில் உங்களை ட்ரெயின் அப் பண்ணுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன். கற்றுக் கொடுப்பதற்கும் உங்களை பழக்க வைப்பதற்கும். இத்தனை நாட்களில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொரு வீட்டில் ஒரு 4 பேரை கூட்டி ஒரு ஜெபக்குழு ஆரம்பித்திருக்கலாம் இல்லையே? அப்ப என்ன செஞ்சோம் யோசிச்சு பாருங்க. ஊழியம் என்பது பாஸ்டர் தருவதில்ல, கர்த்தர் தருவது. நாம் கர்த்தருக்காக செய்வது. எத்தனை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை திருமண வீட்டுக்கு போகிறோம், எத்தனை பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம். ஏன் உங்க வீட்டில் மாஸ்டர் வரலாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைக்கப்படாதுன்னு 4 பேரை கூப்பிட்டு நீங்களே பாருங்க. விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவரும் தேவனுக்காக ஏதாவது செய்யணும் கட்டாயம். எவ்வளவு நேரங்களை பார்க்கிறேன், ஷாப்பிங் போறோம், எவ்வளவு நேரத்தில் ஷாப்பிங் நேரம் செலவழிக்கணும், நண்பர்களோடு செலவழிக்கணும், போன்ல எவ்வளவு செலவழிக்கணும். ஏதாவது வாய் கண்டு எப்படி உங்களுடைய நண்பர்களை கிறிஸ்துவுக்கு நடத்தலாம்னு கண்டுபிடிங்க. ஒவ்வொரு வீடுகளும் ஜெபங்களாய் மாற்றப்படட்டும். நம்ம ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளும் ஜெபங்களா மாறட்டும். ஆண்டவரே ஏன் செய்யக்கூடாது? நான் வாங்க 4 நாள் உங்க பிரச்சனை ஜெபம் பண்ணுவோம் சொல்ல. ஆண்டவரே நம்மளுக்கு நன்மை பெற்றுக்கொண்டால் மாத்திரமல்ல, நமக்கா நான் ஏதாவது செய்யணுமாப்பா அப்படின்னா உண்டா அன்பு வரல. ஆண்டவரே சும்மா வாயில சொல்றேன். உதாரணம் சொன்னார். ஒரு ஏ என்ற வாலிபன் பி என்ற பெண்ணை நேசிச்சானா, நேசி சொன்னானா, நான் உனக்காக உயிரியா கொடுப்பேன், அப்படி பண்ண எப்படி பண்ணு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, நாளைக்கு மழை வராமல் இருந்தால் சாயந்தரம் வந்து பார்க்குறேன். நான் மழை வராமல் இருந்தால் என்ன செய்றேன்? இது என்ன அன்பு? ஆண்டவரே நான் உயிரே கொடுக்கிறேன், என் சொத்தையே கொடுக்கிறேன், வீட்டையே கொடுக்கிறேன், பிள்ளையே கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன் சொல்லிடலாம் வாயில. 2 ஆத்மா ஆதாயம் பண்ணுமா? யோசிச்சு பாருங்க. விசுவாசில டயலாக்லாம் பார்த்தா பயங்கரமான டயலாக் இருக்கு. எல்லாமே ஆண்டவருக்கு என்ன சாதித்தோம், என்ன செய்திருக்கிறோம் இல்லைன்னா மறந்துடும். 4 ஆண்டவரே
உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு அன்பாய் இருக்கும்படியாக எதிர்பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. அப்படி ஆயினும் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், ஏதாவது ஒரு ஊழியத்தில் நமக்கு ஒத்தாசையா இருக்கணும், ஊழியத்தில் பங்கேற்கணும், ஆத்மாக்களை கொண்டு வரணும். செய்வமானா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, எனக்கு வசனம் அன்பு கூறுவர்கள் என்ற வார்த்தை சில இடங்களில் வருது. நான் அதை இப்ப சொல்ல வார்த்தை முடிக்கிறேன். அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணல, கேட்கல. நல்லா கவனிங்க, தம்மில் அன்புகளுக்கு தேவன் பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, காட்டினா தான் செய்வோம்னு சொல்லுவாங்க. பிள்ளைகிட்ட காட்டினீங்களா, நீ இதை செஞ்சா தரேன்னு முதல்ல காட்டுங்க, பிற செய்யறேன். ஆண்டவர் சொல்லுவாரு, இல்லப்பா என்கிட்ட அன்பு என்னன்னா உனக்கு என்ன செய்யறேன், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, பேதுரு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே அன்பா இருக்கிறேன்னு உனக்கு என்ன செய்யும் தெரியும். ஆண்டவர் என்ன ஆயத்தம் பண்ணி யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதி நிற்கிறான், 17 தேசத்தை நிற்கிறாங்க. மறுதளித்தவன் நான். இப்ப ஒரு பிரசங்கம் 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, எல்லாம் சொன்னாங்க படிப்பறிவு, நாங்க கல்வி அறிவு இல்லையே, ஸ்கூலுக்கு போலையே. இல்லை, அவர் நடந்து போகும்போது நிழல்பட்டு சுகமாமுடி வியாதியஸ்தர்களை படுக்க வைத்தார்கள். ஹல்லேலூயா. இதான் தேவன் ஆயத்தம் பண்ணது. உலகங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ண காரியம் புரியுமா? பேருக்கு இல்லை, அப்படி தெரிந்த மீன் பிடிக்க போயிருக்க மாட்டான். யோவான் 26 மீன் பிடிக்க போயிருக்க மாட்டான். இல்லை, ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் சொன்னான். இன்னும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அவனுடைய தரத்தை உயர்த்துகிறார், உன கர்த்தர் எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை அதிகாரத்தை தேவன் அவன் கையெழுத்தார். யோசிச்சு பாருங்க. இந்த காலவெளியிலே எனக்கு உங்களுக்கும் தேவன் ஆயத்தம் நினைத்திருக்கிறார். அவர்கிட்ட அன்பு கூறுவோமானா இப்ப நமக்கு தெரியல, சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் வெளிப்படும். ஒரு சம்பவத்தை வாசித்தேன், அது கதையா இருக்கலாம் நினைக்கிறேன். அன்பு உறவை குறித்து உதாரணத்துக்காய் பார்த்த வழியிலே ஒரு சின்ன கதை ஒன்று எழுதப்பட்டுள்ளது. ஒரு பெரிய சொத்துக்கு அதிபதி, மனைவி இல்லை, ஒரே ஒரு சின்ன பையன் தான் வளர்த்து வந்தார். அந்த பையன் மரித்து போய்விட்டான். அவனுடைய போட்டோவை ஒரு வீட்டில் மாட்டியிருந்தாரு. அவனுக்கு வேலை செய்த ஒரு வேலைக்காரி அந்த வீட்டில் வேலை செய்து வந்த உண்மையோடு இருந்தான். அவரை மிக உண்மையோடு கவனித்து வயோதிப நாட்களில் அவர் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து அந்த குடும்பத்தை பராமரித்து உண்மையோடு இருந்தாள். அந்த சிறு பையனுக்கு தாதியாய் இருந்தவள் அவள். அந்த மனிதன் மரித்து போய்விட்டான். யார் உறவினர் இல்லையா? அவருடைய சொத்துக்கள் ஏலத்துக்கு வந்தது. ஏலம் வந்தவர்கள் முதலாவது ஒருத்தர் சொன்னார், அந்த போட்டோவை முதல்ல எடுத்து என்ன செய்வோம், ஏலம் விடுவோம்னு சொல்லி. ஏலம் மட்டும் அது வாங்குவதற்கு உறவும் இல்லை. இந்த அருமையான தாயார் சொன்ன, வளர்த்த பிள்ளை அந்த போட்டோவை எனக்கு கொடுங்கன்னு சொன்னதான். கடைசியில் அந்த சம்பவத்தை சொல்லிக்கொண்டு கடைசியில் எழுதி கொண்டு வருகிறார். முடிவில் அந்த போட்டோவுடைய பின்புறத்தில் பார்த்தால் அங்கு ஒரு டீடு எழுதப்பட்டிருந்ததாம். இந்த மகனுடைய போட்டோவை யார் உரிமையாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் என் சொத்துக்கெல்லாம் அவர்கள் தான் உரிமையாளர் என்று ஒரு எழுதப்பட்டிருந்ததாம். எனக்கு தெரியாது. பட் இட் லவ்ட் ஹிம். அன்பு கொண்டாள். எல்லாரும் தேவசம் வைக்கலாமா? எல்லா தேவசம் இருப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கிரமம் மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு தனித்து போகும். சுபாவ அன்புலாய் போய்வார்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உலகத்தை பார்க்குறீங்க, நடைமுறை வாழ்க்கையில பார்க்குற எத்தனை காரியங்கள் நடக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்கிறத பார்க்கிறோம்.
அன்பில்லாத அன்பு தாட்சியால் ஏற்படுகிற காலங்கள். ஆண்டவர் இறுதி கால சபையில எதிர்பார்க்கிற ஒன்று, எபேசு சபையில ஆண்டவர் சுட்டிக்காட்டின ஒரு வார்த்தை, ஆதியிலே கொண்டு அன்பு விட்டாயப்பா, எனக்கு அன்புதான் தேவை, அன்புதான் தேவை. இல்லாத பட்சத்தில் மிக ஆபத்தான ஒரு நிலைமை. வேண்டாம். நம் நித்தியத்தை கண்டு இந்த உலகத்தில் வாழ்றோம். இந்த உலகத்தின் காரியத்தை அனுபவிச்சுட்டு போறதுக்கு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற வேலையை செய்து சாப்பிட்டு நல்ல வீட்டில் குடியிருந்து அப்படி போறதில்லை. இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு தேவன் சகலமான நன்மைகளையும் சமூகமாய் தருகிறார். அது உண்மை. அதல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு, நித்தியத்திற்காக. அதுக்காக பிரயாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லும், பிரயாசத்தோடு ஜெபிக்கிறோம். இதற்காக நித்தியத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கம், நீ பரலோகத்துக்கு பாக்கியவான்களாய் மாற வேண்டும் என்பதுதான். லகுவான காரியம் அல்ல. உங்களுடைய கண்கள் திறக்கட்டும், உங்களுடைய மனம் இயேசுவின் பக்கமாய் திரும்பட்டும். நீங்க இல்லைன்னா நித்திய ஆக்கினைக்குள்ள போனோம்னா யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தை பயமுத்து சொல்ல, வசனத்தை தான் சொல்லு. ஒரு மீட்பே இல்லாத ஒரு இடத்துல போய் அழுகையும் பற்கடிப்பும் தந்தகம் எரிகிற அந்த அக்கினிக்கடலை தள்ளப்படுவோமானால் நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. வேண்டாம். அன்பா இருக்கிறாயாப்பா, அன்பா இருக்கிறாயா? இந்த காது, இந்த வார்த்தை உங்க காதல துணிக்கட்டும், உங்க காதல வீணார அடைக்கும். தேவ சபைகள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய கடமைக்காய் தொழிலாய் ஊழியர்கள் செய்கிறது மாறிவிட்டது. அன்பில்லாதவர்கள் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை வாயில சொல்ல அன்பு சொல்லுவாங்க, இல்லையே ஆண்டவர் பார்க்கிறார். வசனத்துக்கு ஆண்டவர் சொன்ன வசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? எனக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ பேசும்போது அது அவருக்கு, இது இவருக்கு, இது அவருக்கு அப்படின்னு பங்கு போடுறோமா? இல்லை. ஆண்டவர் நினைக்கிறான், ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்வதற்கு நம்ம இதயத்தை திறந்திருக்கிறோமா? தேவன் அன்பு விடுறேன்னு சொல்லுகிற நம்ம மற்றவன் அன்பு விடுறோமா? யோசிச்சு பாருங்க. சபையில மற்றவன் அன்பு விடுறோமா? ஒரு குடும்பத்துல, உறவு முறையில, நீ வேலை பார்க்கிற இடத்துல அன்பு விடுறீங்களா? கசப்பையும் மன்னிக்காத தன்மையும் வெறுப்பையும் உங்கள் இதயத்தில் வைத்திருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. அன்பு சுத்தமான ஆண்டவர் கொடுப்போம், ஆண்டவர் கொடுப்போம், நேரத்தை கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம், பணத்தை கொடுப்போம், காணிக்கை கொடுப்போம், அளவு கணக்கு பார்க்க மாட்டோம். நம்முடைய சகோதரர் கஷ்டப்படும் பொழுது இதயத்தை அடைக்க மாட்டோம். நம்மகிட்ட பொருள் இருக்கு, தேவைக்கு மிகுதியான சேர்த்து வைத்திருக்கிறோம். கஷ்டப்படுறவங்களை பார்த்து இறக்க செய்யறவங்க யோசிச்சு பாருங்க. தேவ அன்பு அர்த்தம். கண்ட சோழத்தில் அன்பு கூடாதவன் காணாத நேரத்தை அன்பு கூற முடியாது. அக்கிரமான காரியங்கள் வெறுக்க வேண்டும். செய்யாம இருக்க தீமையான காரியத்தை செய்யாம இருக்கல. தீமையான காரியத்தை டிவியில பார்க்காம இருக்கிறேன், சும்மா உட்கார்ந்துருக்கேன், அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல, வெறுக்க வேண்டும். பொல்லாப்பாயத்தோடு எல்லாத்தையும் விட்டு விடாது. ஆண்டு அன்பு இருந்தோம்னா சேவை செய்யாம இருக்க மாட்டோம். அவர் ஏதாவது விதத்துல பணிவிடை செய்வோம், ஏதாவது விதத்துல ஒரு ஊழியம் செய்வோம். ஆத்மாவை சந்திப்போம், சொன்ன போய் ஜோம் பண்ணுவோம். நண்பர்கள் கூட வேலை பார்க்கிறவன் கஷ்டம் சொன்னா ஆண்டோட பகிர்ந்து கொண்டு ஜோம் பண்ணுன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு விதத்துல எத்தனையோ வாய்ப்புகளை கத்த தந்திருக்கிறார். கடனால எழுத போயிருக்கலாம், அதை இனி சொல்லி ஆண்டவரே எந்த விதமாக சேவை செய்ய ஆண்டவரே, அது ஆண்டு அன்புகள். தேவன் தமிழ் அன்புகளுக்கு ஆயத்தமில்லை, கண் பார்க்கல. உண்மை ஆண்டு அன்பு இருந்தமானா
தேவன் பிரதான கால ஆயத்தம் வைக்கிறார். பேதுருவுக்கு தெரியாது, இதெல்லாம் மீன்பிடிக்க போயிருக்க மாட்டான், தெரியாது. ஆனா ஆண்டவரே நேசிக்கிறப்பா, யோசிச்சு பாரு. நிழல் பட்டு வியாதேச சுகமாமா, படிப்பறிவு இல்லாதவன், கல்வி அறிவு இல்லாதவன், எத்தனை திருச்சபைகளுக்கு அவன் ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். இந்த காரணமே நமக்கு கர்த்தர் ஆயத்தம் வைத்திருக்கிறார். சொன்ன வார்த்தை சொல், மனம் திரும்பும், மனம் திரும்பும். காலங்கள் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. யூடியூப்ல வர்ற செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு இன்னும் நெருக்கமா இருக்கிற ஒரு காலத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும். ஆனா மனம் திரும்ப பரலோக ராஜ்யத்துக்கு நான் சொந்தமா மாற முடியாது. நம்ம நிலைமை மிக பரிதாபமாய் போய்விடும். ஆண்டவரே, மனம் திரும்பி உம்மிடத்தில் அன்பு வரும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இவர் நாட்களில் வார்த்தை கீழ்ப்படிந்து மற்றவர்களை நேசித்து நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தீங்கான காரியத்தை வெறுத்து உனக்கு ஏதாவது ஊழியம் செய்து என் வார்த்தையினால் ஆண்டவரே கிரியையினால நான் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்க சொல்லி அவங்களுடைய சொல்லப்பட்ட ஜெபம் பண்ணுவாமா. ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பல்லா காத்தாரா மஷாபார் எல்லா வாய்ப்பு ஜோம் வாய்ப்புல ஜோம் ஆண்டவரே இவருடைய அன்பா இருக்கும் வருங்காலத்துக்கு ஆண்டவர் ஆசிரியப்பார். இப்படிதான் நம்மை ஆயத்து பண்ணி ஆண்டவர்கிட்ட அன்பு கொண்டீங்கன்னா தேவன் மேலான ஒன்றாய் கத்த வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உண்மை அன்புறோம்ப்பா, கிரியையினால் அல்ல, கிரியையினால் ஆண்டவரே ஒரு வார்த்தையினால் அல்லப்பா, கிரியையினால் அன்புகளை அர்ப்பணிக்கிறோமாப்பா. ஓ உமக்கு வேண்டதோய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்து உமக்கு வேண்டதோய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்து சொல்லப்பட்ட வார்த்தையை ஏதோ ஒரு பிரசனத்தில் இன்னொரு பிரசனத்தை கேட்டோம் அப்படின்னு தயவு செய்து நித்தியத்திற்கான காரியத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டிய அவசியம். அன்புகிறாத பட்சத்தில் என்ன ஊழியம் செய்தாலும் வெற்று காற்றை போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். அந்த உபயோகத்தோடு வார்த்தையோடுமே சென்று ஒரு மாற்றம் வாழ்க்கையில் உண்டாகட்டும். திருப்பணம் உண்டு, மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம். ஒரு திருப்பணம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். எப்பொழுது போல இருக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். வார்த்தையை கேட்ட பின்பு ஒரு வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஒரு சபை வாழ்க்கையில, ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு மனம் திரும்பல் உண்டாகட்டும். ஜனங்களை பார்க்கட்டும். நிர்வாண காரணங்களுக்காக சோக்கும் வைத்திருந்த இயேசு வைத்திருந்த பின்பு நீ சொன்ன சில காரியங்களை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். நீ ஈஸ்வர வாரத்தில் நான் தியானிக்கிறேன். இன்னைக்கு இதை பார்த்து அன்பா இருக்கிறாயா என்று கேட்டு அன்பு சோத்திரம் மிக முக்கியமானது என்பதை சபை இல்லாதனால எத்தனையோ பிளஸ் பாயிண்ட்னாலும் விளக்கத்தை நீக்குவேன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தீங்க. ஆண்டவரே, இவர்களுக்கான சபையில் தனிப்பட்ட நாங்கள் சபையும் விசுவாசம் ஒவ்வொருவரும் உங்களிடத்தில் அன்பு கூறத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஒரு வார்த்தையிலான ஆண்டவரே
ஐக்கியம் அன்பு இந்த வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படட்டும், திருப்பங்கள் ஏற்படட்டும். எங்க குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில, வேறு ஸ்தலங்கள்ல நாங்க தேவனுடைய பிள்ளை என்கிற அன்பை ஆண்டவரே நாங்க காட்டி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வர மாற்றத்தை பார்க்க ஆண்டவரே. அப்படி இல்லைன்னா ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த தேவராஜ்யத்தை நித்தியத்தை இழந்து போவோம் ஆண்டவரே. நம்மப்பா இந்த பயத்தோடு நாங்கள் வாழ்க்கை செயல்படுத்த உதவி நிவாரணம் செய்யப்படுவேன். பணியாளர்கள் படிப்பு தொழில் எல்லாவற்றுக்கும் கொடுக்கிறோம். குடும்பத்துக்குரிய சிறைக்குள்ள போராட எல்லா சத்துடைய வல்லமைகள் அந்தகாரத்தின் அசுத்தான இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தைப்பட்டோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே நாம் நின்று இருக்கும்போது சாம் ஜெர்லின் பிள்ளைகளும் புதிதாக பிறந்தக்கூடிய நான்கு பேசுவோம். அவங்க வந்திருக்கிறாங்க. அவருக்கு ஜெபிக்க போகிறோம். சாம் நோவா அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கணிக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். கடந்த ஜெபித்தோம். ஆண்டவர் எல்லாரும் அவருடைய கரங்களை நீட்டி கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வதித்து ஆண்டவர் தொடர்ந்தபடி ஜெபிப்பை பரலோகத்தின் பிதாவே, இந்த காலவெளியில் நன்றிகளை தொடர்ந்து சோத்திரம் செலுத்துகிறோம். கடவுளுடைய ஜெபமாக கர்த்தர் கேட்டு பெருமாளுடைய தந்திரப்பாலக்காய் சோத்திரம், சேமக்காய் சோத்திரம், ஜென்னுக்காய் சோத்திரம், கொடுத்த கற்பத்தின் கணிக்காய் சோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருப்பதாக ஞானத்தில் வளத்தில் வளர்த்த ஆண்டவரே எல்லாத்தையும் கூட பாதுகாத்துக் கொள்ளும். அவரை ஆசிரியத்து குடும்பத்திற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் நீ ஆசீர்வாதமாய் கொடுபடியாய் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே சாமிகளை கர்த்தர் கேட்ட வழி நடத்துவதற்கு தேவையான கிருபை வந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அணுகாதே, தீங்கும் என்னை அணுகாதே. பிரியும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பாவலும் பராமரிப்பும் நாம் யாரும் இருப்பதாக. ஆமென். அப்படியே இருக்கிற உட்காருங்க. அவர்கள்